வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், ரொம்ப வருத்தமான சம்பவம். அதை வந்துட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு பார்க்கும்போது. காரணம், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்றது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து இந்த வாட்டி கொடுத்துச்சு அப்படின்ட்டு. ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயங்கள், த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் உடனுக்குடன் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நாளைக்குமே எக்கச்சக்கமான அப்டேட்ஸ்லாம் காத்துட்ருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பவித்ரா, ஸோ நல்ல ஒரு திறமையான போட்டியாளர். ஃபஸ்ட்டு ஒரு 3 வாரங்களாக வந்துட்டு நல்ல ஒரு திறமையை கொடுத்தாலும் ஓப்பன் அப் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஹாட் சீட்டுக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேம் இருக்குது. பட் இருந்தாலும் ஓப்பன் அப் ஆகலை. பட் இன்றைக்கி பயங்கரமாக ஓப்பன் அப் ஆகி எல்லோரும் தெறிக்க விட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்போ வந்து கேர்ள்ஸ் டீமில் பவித்ரா மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பவித்ரா வந்து இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா, ஆக்சுவலாக சாச்சனா தான் இந்த வேலையை பண்ணாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் லாஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு பதில் பவித்ரா வந்துட்டு போட்டோம், தர்ஷிகா போட்டுன்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து ஏன் சொன்னாங்கன்னா, பேனிக் ஆக மாட்டாங்க, அவங்க டென்ஷன் ஆக மாட்டாங்க, சௌந்தர்யா டென்ஷன் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. ஆனால் அங்கே போய் என்ன ஆகிடுச்சுன்னா, டென்ஷன் ஆகி கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த போடவே முடியல. அந்த பாட்டில் ஃப்ளிப்பு கடைசி வரைக்கும் போட முடியாமல் அது வந்துட்டு பிக் பாஸ் வந்து நிறுத்த சொல்லி, ஸ்டாப் பண்ண சொல்லி, திரும்ப வந்துட்டு வாய்ப்பு கொடுத்து அதுலேயும் முடியாமல் அதுக்கப்புறம் இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஸ்வாப்பே பண்ண வச்சிட்டார். ஸோ ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அது வந்து நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும்போது அங்கே விளையாடுறவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். இதே பாய்ஸ் டீம்லேயும் சரி, சிவகுமாருக்கு சுத்தமாக வரவே இல்லை கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு பதில் முத்துக்குமரன் வந்து அதை முடித்தார். அந்த டைம் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, மனசு கண்டிப்பாக உடஞ்சிருக்கும். வெளியே வந்து அப்படி கதறி அழுகுறாங்க பவித்ரா. பார்க்குறதுக்கு நம்மளும் ஃபீலிங் ஆகி போச்சு. ஜாக்லினும் ரியா வந்து மாறி உன்னால் முடியும்னு சொல்லி பார்த்தாங்க. அப்படி சொல்லி அங்கே வந்து அவங்களால முடியல. அதான் உண்மை. அது வந்து ஒரு டைம் அந்த நாள் சிறப்பாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு லக்கு செம்மையாக வரும். அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதேமாதிரி நல்ல டஃப்பான ஒரு பிளேயர். இந்த மாதிரி ஃபிசிக்கல் டாஸ்க் வந்துச்சு விடவே மாட்டாங்க. அவங்களோட போராட்டங்களும் இன்றைக்கி போச்சு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பவித்ரா எவ்வளோ பிடிக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.